ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் மட்டன் குழம்பு தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் மட்டன் குழம்பு ஒயிட் ரைஸில் தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இந்த மட்டன் குழம்பு ரொம்ப நல்லாவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே நல்லாயிருக்கும். கறியெல்லாம் நல்லா பழந்து போல வந்திருக்கு. இந்த உருளைக்கிழங்கும் நல்லா வந்திருக்கும். இந்த மட்டன் பீஸோடு எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் மட்டன் தான் எடுத்திருக்கேன். க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். 1/2 kg மட்டன் இது. அப்படி குக்கரில் சேர்த்துடலாம். கறி முழுகிற அளவுக்கு தண்ணி வைங்க. 2 டம்ளர் வச்சா போதும். இங்கே பாருங்கள், ஒரு உருளைக்கிழங்கு தோல் நீக்கி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே வச்சுருங்க. இந்த மட்டனுக்கு தகுந்த கல் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, இது பாருங்கள் 2 பச்சை மிளகாய் நல்லா கலந்து விடுங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு மூடிடலாம். இங்கே பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுது. 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுடுங்க. அப்படி கலந்து விட்டுட்டு மூடிடலாம். அப்படி மூடி வைங்க. ஒரு 5 விசில் வரட்டும். 1/2 மூடி தேங்காய்க்கு பாதி தான் எடுத்திருக்கேன். இதை தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் அரைச்சிட்டேன். இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 பூண்டு தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். இந்த துண்டு அளவுக்கு இஞ்சி எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு பூண்டு அரைச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் பூண்டு அரைச்சிட்டேன். இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இங்கே பாருங்கள், இஞ்சி சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். 10 முந்திரி எடுத்துருக்கேன். அப்படி சேர்த்துக்குங்க. 2 டீஸ்பூன் ஜீரகம், மிளகு 1 டீஸ்பூன், 3 ஏலக்காய், 3 டீஸ்பூன் சோம்பு. இங்கே பாருங்கள், கசகசா 2 டீஸ்பூன் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி. அப்படியே சேர்த்துடுங்க. இந்த தண்ணியை விட்டு அப்படியே அரைச்சிடலாம். நல்லா நைஸாக அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு 2 தக்காளி சேர்த்து அரைச்சிடலாம். இங்கே பாருங்கள், 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பெரிய சைஸ் தக்காளி தான். அப்படியே அரைச்சிடலாம் நைஸாக. இங்கே பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் மட்டன் நல்லா வெந்துடுது. இந்த கிழங்கு 4 பீஸாக கட் பண்ணிக்கலாம். ஒரு குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுடுங்க. இது பாருங்கள், 1/4 டீஸ்பூன் கடுகு, உளுத்தம் பருப்பு, 3 கிராம்பு, சின்ன துண்டு பட்டை. இது பாருங்கள், 3 வெங்காயம் நீள் வாட்டத்தில் கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை. வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கட்டும். இது பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். தக்காளி 2 தக்காளி பெரிய சைஸு நல்லா வதங்கட்டும். இது பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இஞ்சி பூண்டு விழுது அப்படியே சேர்த்துருங்க. நல்லா ஒரு 3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நம்ம அரைச்சிருக்கிற இஞ்சி பெருஞ்சிருக்கும் மசாலாலாம் அரைச்சோம் இல்லையா, அந்த வீடு அப்படியே சேர்த்துருங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். இங்கே பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், குழம்பு மிளகாத்தூள் 5 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். மஞ்சள் பொடி, காஞ்ச மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், வீட்டு குழம்பு மிளகாத்தூள் இதெல்லாம் அப்படியே சேர்த்துடலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துருக்கேன். நீங்கள் இன்னும் காரம் வேணால் சேர்த்துக்கலாம்.
நல்லா ஒரு 4 நிமிஷம் வதக்கி விடுங்க. இது கூட கொஞ்சமாக தண்ணி விடுங்க. இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு. அரைச்சிருக்கிற தக்காளி விழுத அப்படியே சேர்த்துருங்க. இதுவும் நல்லா சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. மசாலா எல்லாம் நல்லா செவந்து வரணும். இது மசாலா நல்லா வதங்கியிருக்கு. நல்ல வாசனையாகவும் இருக்குது. நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டனை அப்படியே சேர்த்துருங்க. இது நல்லா கலந்து விடுங்க. உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் விட்டுருக்கேன். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். வேக வச்சுருந்து உருளைக்கிழங்கு மட்டன் கூடயே வந்ததையா உருளைக்கிழங்கு அப்படி சேர்த்துருங்க. உப்பு இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 8 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் வேண்டாம்னா இந்த டைமில் நிறுத்திக்கலாம். நான் தேங்காய் சேர்க்குறேன். சும்மா 2 டீஸ்பூன் வர அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விடுங்க. ஒரு 3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இங்கே பாருங்கள், உப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குது, சேர்த்துக்கிறேன். கறியிலையும் வேக வைக்கும்போது சேர்த்துக்கிறோம். குழம்பு கலந்து விட்ட பிறகு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ செக் பண்ணால் குறைவாக இருக்குது, சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி. இங்கே பாருங்கள், நல்லா சூடான சாதத்துக்கு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். மல்லி இலை தூவிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், மல்லி இலை அப்படியே தூவிட்டு நல்லா கலந்து விடுங்க. அவ்வளோதான், நம்மளுடைய மட்டன் குழம்பு ரெடி. உருளைக்கிழங்கோடு சேர்ந்து இருக்குது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். இது பாருங்கள், நல்ல கமகமான வாசனையாக இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சூப்பரான மட்டன் குழம்பு தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.